ஸோ அந்த டீ குடிக்கிற ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசெல்லாம் சேவ் பண்ணாவே ஒரு மாதத்துக்கு ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக சென்னையில் இருந்தாலும் சொந்தமாக வீடு வாங்கலை, அந்த ஐடியா இல்லை. என்னதான் மார்க்கெட் கரெக்ஷனில் கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட இருந்தது. ஸோ அப்போல்லாம் சண்முகத்தை கன்சல்ட் பண்ணும்போது சண்முகம் வந்து ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு போட ஆரம்பித்தாவே அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பின்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். இப்போது என்னோடய டாட்டர் கூட இப்போ வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சண்முகன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ஷேர் வெல்த். எஸ், நாங்கள் ஹாப்பி மணி வியூவர்ஸ்க்காக உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் உமாசங்கர். நான் ஒரு ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட். ஒரு 20 இயர்ஸாக ஷேர் வெல்த்தில் நான் வந்து ஷேர் வெல்த் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி தான் நான் முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், மற்றபடி ஃபோனில் பேசுகிறதோட சரி. ஹாப்பி டு பி ஹியர். ஓகே சார். சண்முகம் சார் உங்களுக்கு யார் சார் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்க? ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமாக 2006 எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரை. ஸோ சும்மா ஷேர்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிற போது அவர் சும்மா கேஷுவலாக மென்ஷன் பண்ணார், நான் ஒரு நண்பர் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அப்போ முதல்ல பார்த்தது 2006. ஓகே சார். 20 இயர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு என்ன ரீசன் சார்? கன்சிஸ்டன்சி ஒன்று வெல்த் பில்டிங் ப்ளஸ் கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக சென்னையில் இருந்தாலும் சொந்தமாக வீடு வாங்கலை, அந்த ஐடியா இல்லை. ஸோ அதுக்கு ப்ளஸ் பையனோட படிப்புக்கு, ஸோ ரிட்டையர்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து பிளான் பண்ணினது. ஸோ முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக போய் ஸோ ஐ எம் ஹாப்பி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது. சார், நீங்கள் இந்த உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்தப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து விட்ரா பண்ணி அந்த நீட்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்க. லோன் எடுக்காமல் அதை நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வாங்கினது லோன் வந்து ஹவுசிங் லோன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், வேறு எந்த லோனும் வாங்கலை. ஹவுசிங் லோனு டவுன் பேமெண்ட்டுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தெல்லாம் எடுத்தோம். ப்ளஸ் பில்டருக்கு வந்து பார்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும் அப்பப்போ, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ அதுக்கு எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து விட்ரா பண்ணோம். ஃபைனல் ஸ்டேஜஸில் ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்கு மட்டும்தான் லோன் போனோம். ஸோ மீதி எல்லாமே என்னுடைய வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வந்து. இப்போ எம்எஃப்ல பண்ணதால் ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லோன் வேறு எதுக்குமே லோன் போகாமல் நீங்கள் இதிலேயே உங்கள் நீட்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர்ஸ் தான், வேறு எதுலேயும் கிடையாது. கோல்டோ லேண்டோ எதுவுமே கிடையாது. இந்த 20 இயர்ஸில் 3 மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த டைமில் நம்ம பணம் வந்து இறங்கிடுமா, விட்ரா பண்ணிடலாமா, இல்லை சிப் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சது உண்டா? இல்லை, நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. பேசிக்கலி ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால நியூஸு பேஸ்டு ரெகுலராக நியூஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பயம் கிடையாது. சின்னதாக மார்க்கெட் கரெக்ஷனில் கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட இருந்தது. ஸோ அப்போல்லாம் சண்முகத்தை கன்சல்ட் பண்ணும்போது சண்முகம் வந்து சஜஸ்ட் பண்ணுவார், ஒன்று இதுலேயே கண்டினியூ பண்ணலாம், அல்லது இது அப்படியே இருக்கட்டும், புதுசாக வந்து வேறு எதுலையாவது மாற்றுவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸில் வந்து பெரிய பயமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் மேரேஜ், எஜுகேஷன் அவங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணாமல் இப்போ இருக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஒரே அட்வைஸ் தான். ஒன்று, ஸ்டார்ட் ஏர்லி. சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே குறைஞ்சபட்சம் இப்போல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு 500 ரூபாய்க்கே சிப் இருக்குது. ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு போட ஆரம்பித்தாவே அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பின்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். 500 ரூபான்றது இந்த காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 ரூபா அந்த ரேஞ்சு தான் வருது. ஒரு டீ குடித்தாவே 15 ரூபா ஆகும். ஸோ அந்த ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசெல்லாம் சேவ் பண்ணாவே ஒரு மாதத்துக்கு ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது லாங் டேர்மில் நிச்சயமாக பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க சண்முகம் சாருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃபீட்பேக் என்ன சார் கொடுத்துருக்காங்க? யாருமே வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டதே கிடையாது. எல்லாருமே ஹாப்பி. இப்போது என்னோடய டாட்டர் கூட இப்போ வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சண்முகன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்களும் பண்ண போகிறாங்க. சார், நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, எந்த விட்ராயிலும் இது வரைக்கும் பண்ணலை. உங்கள் ஏஜில் இருக்கவங்களாம் விட்ராயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் விட்ராயில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சார்? ரீசன் ஒன்றும் கிடையாது. தேவையில்லை, விட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் விட்ரா பண்ணலை. ப்ளஸ் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுன்றதுக்காக சரி அது க்ரோ ஆகட்டும், அது பாட்டுக்கு
அது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற போது அது பாட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கோம், அதனால் விட்ரா பண்ணலை. சார் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்காக. சரி, இந்த மார்க்கெட் வந்து எல்லா காலமும் ஏறிக்கிட்டே இருக்காது, எல்லா காலமும் இறங்கிக்கிட்டே இருக்காது. ஸோ சில ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி ஒரு 10-20% கீழே போகும், மேலே வரும், இப்படி தான் ஆகிட்டு இருக்கோம். பட் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே ஏற தான் போகுது. ஸோ அதனால் இப்போ மார்க்கெட்டை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த ஷிப்பு யாரும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தாமல் இருந்தால் தான் அதனுடைய பெனிஃபிட்டை முழுமையாக அனுபவிக்க முடியும். ப்ளஸ் இந்த மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணவே கூடாது. மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது மார்க்கெட் வந்து டைமிங்கே பண்ணக்கூடாது. எப்போ நமக்கு முடியுதோ அப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் என்னோடய அட்வைஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் இன்டர்வியூ சார்.